மிதுன ராசி நேயர்களுக்கு வந்துங்க சார், மேரேஜ் அப்படிங்கிறது எப்படி அவங்களுக்கான அமைப்பு கிடைக்குங்க சார்? எந்தெந்த ராசிகளோட அவங்க இணைந்தால் அவங்களுக்கு யோகமா இருக்குங்க சார்? இவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸே என்னென்னா, யார்கிட்ட எப்படி பழகணும், யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்டேருந்து எப்படி வேலையை வாங்கணும் அப்படின்னு தெரிந்து வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி என்பது. இந்த மிதுன ராசி என்பதற்கு மேரேஜ் ப்ராப்ளம் ஒரு 98% இருக்குது. காரணம் என்னென்னா, குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க சார்? இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு நிறைய பேருக்கு ட்வின்ஸ் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நீங்கள் ஒரு ஜாதகத்தை பார்த்தீங்க, யாருக்கெல்லாம் ரெட்டை குழந்தை இருக்குது அப்படின்னு பார்த்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 60% இந்த மிதுன ராசி அன்பர்களாக இருக்காங்க. தொழில் அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க சார்? காரணம் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு தொழில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதில் அதிக கவனம் செலுத்தி கடைசியில் தோக்கக்கூடிய ஒரு நிலை இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு உண்டு. அதனால் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் மினிமம் ஒரு 3 டாஸ்க் பர்ஃபெக்டாக செய்வாங்க. பொதுவாக அவங்க எந்த விஷயங்கள் யாரிடம் கவனமாக இருக்கணுங்க சார்? மிதுன ராசி என்பவர்கள் அப்படின்னா மேஜராக கவனமாக இருக்க வேண்டியது, எந்த துறை சார்ந்து முதலீடு பண்ணால் அவங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்குங்க சார்? விவசாய பூமியில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அந்த விவசாய பூமியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் அவங்களுக்கு பிற்காலத்தில் பெரிய லெவலில் தொகை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக அந்த மிதுன ராசி என்பவர்கள் விவசாயம் பண்ணணும், வீட்டில் செடி வைக்கணும், விவசாயம் பண்ணணுன்ற எண்ணங்கள் எப்போவுமே இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இருக்கும். ஹெல்த் அப்படிங்கிறது ஏதாவது குறைபாடுகள் இருக்கும் அப்படின்னா என்னவா இருக்குங்க சார்? மிதுன ராசி அப்படின்னாவே பக்தி பிளஸ் நேரில் இருக்கும் வணக்கம். என்று நம்மோட எனது பேர் வீனஸ் பாலாஜி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சரி, இப்போ நம்ம மிதுன ராசி நேயர்களுக்கு வாழ்நாள் ராசி பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க சார். முதல்ல மிதுன ராசியில் பிறந்தவங்க குணாதிசயம் எப்படி இருக்குங்க சார்? இந்த மிதுன ராசி அப்படின்னு சொன்னாவே உலகத்திலேயே அதிக புத்திசாலித்தனம் கொண்ட ராசி என்பது மிதுன ராசி என்பது. பயங்கர நாலேஜபிள் பர்சன். ஒரு விஷயத்தை எப்படி நுணுக்கமாக செய்யணும், ரொம்ப ஈஸியாக எளிமையாக ஒரு விஷயத்தை செய்து முடிக்கக்கூடியவர்கள், சாதிக்கக்கூடியவர்கள் மிதுன ராசி என்பது. இவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸே என்னென்னா, யார்கிட்ட எப்படி பழகணும், யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்டேருந்து எப்படி வேலையை வாங்கணும் அப்படின்னு தெரிந்து வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி என்பது. முக்கியமான ஒரு பெரிய ஆட்டிடியூட் என்னென்னா, இவங்களுக்கு ஒரு இன்ட்யூஷன் இருக்கும். எதிர்க்க யாராக இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன யோசிப்பாங்க, நம்மளை பற்றி அவங்க எதை பற்றி அவங்க கேட்பாங்க அப்படின்ற அந்த இன்ட்யூஷன் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி இந்த மிதுன ராசி. அதனாலேயே பார்த்தீங்கன்னா மேஜரான வாழ்க்கையில் நிறைய முக்கியமான முடிவுகள் அந்த இன்ட்யூஷனில் எடுத்து ஜெயிக்கக்கூடிய ராசி மிதுன ராசி. அதில் ஒரு நெகட்டிவ் என்னென்னா, இவங்களுக்கு என்னென்னா அந்த முடிவை எடுத்ததுக்கப்புறம் அது கரெக்டா தப்பா அப்படின்னு யோசித்து சில நேரங்களில் எடுத்த முடிவை திருப்பியும் வேண்டாம், நம்ம பழைய மாதிரி இருப்போம்னு சொல்லி ஏமாறக்கூடிய ராசி என்பவர்கள் மிதுன ராசி என்பவர்களாக இருக்காங்க. இதில் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. பார்த்திங்கன்னா மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம். அந்த மிருகசீரிடம் சொல்லக்கூடியது பயங்கர ஃபாஸ்ட்டாக புத்திசாலித்தனத்துடன் இருக்கக்கூடிய அன்பர்கள். இந்த திருவாதிரைன்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு என்னென்ன வகையில் ஒரு விஷயத்தை ஏமாற்றி செய்யவும் தெரியும், தந்திரப்படுத்தி செய்யவும் தெரியும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம். அதே போல் இந்த புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியாக இருக்கும். அந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப நேர்மையாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஒரு விஷயத்தை செய்து முடிக்கணும், அதில் எந்த ஒரு பிரச்சனையும் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லி அதற்காக ஒரு நுணுக்கமான வேலையை செய்யக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி என்பதாக இருக்காங்க. மிதுன ராசி நேயர்களுக்கு வந்துங்க சார், மேரேஜ் அப்படிங்கிறது எப்படி அவங்களுக்கான அமைப்பு கிடைக்குங்க சார்? எந்தெந்த ராசிகளோட அவங்க இணைந்தால் அவங்களுக்கு யோகமாக இருக்குங்க சார்? இந்த மிதுன ராசி என்பதற்கு மேரேஜ் ப்ராப்ளம் ஒரு 98% இருக்குது. காரணம் என்னென்னா, இவங்களுடைய அதிக எதிர்பார்ப்பு. ஒரு ஆணாக இருக்கார், வரக்கூடிய பொண்ணு பார்த்திங்கன்னா இவரை மாதிரியே பயங்கர புத்திசாலியாக இருக்கணும், நல்லா படிச்சிருக்கணும், நல்ல வேலையில் இருக்கணும்னு நினைப்பாங்க. அதே போல் ஒரு பெண்ணாக இருக்காங்க அப்படின்னா வரக்கூடிய கணவர் நம்மளை மாதிரியே ரொம்ப ஜாலியாக லவ்லி பர்சனாக இருக்கணும், எல்லாருக்கிட்டையும் பேசணும், அம்மா அப்பா கிட்ட ஒரு பையன் மாதிரி நடந்துக்கணும், அதே மாதிரி கொஞ்சம் காரு வீடு வண்டி வாகனம்லாம் இருக்கணும், அப்படி இருக்க பையனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி என்பது. அதனாலேயே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மேரேஜ் டிலே கண்டிப்பாக இருக்கும். அப்படி மேரேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை வரக்கூடிய கணவர் அந்த மாதிரி இல்லை, வரக்கூடிய மனைவி அது மாதிரி இல்லை அப்படின்னா முதல்ல டைவர்ஸ்க்கு போகக்கூடிய முதன்மையான ராசியாக இந்த மிதுன ராசி இருக்குது. அதனால் இவங்க என்ன பண்ணணும், எதிர்பார்ப்புகளை வாழ்க்கையில் குறைஞ்சிட்டாங்க அப்படின்னாவே இவங்களுடைய திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், பிரச்சனைகள் வராது. அதிக காதல் திருமணம் செய்யக்கூடியவர்களும் இந்த மிதுன ராசி என்பதெல்லாம் கண்டிப்பாக நிறைய பேர் இருக்காங்க. மிதுன ராசி நேயர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க சார்? இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அற்புதமான ராசி. இது இரட்டை ராசின்னு சொல்லுவோம், உபய ராசின்னு சொல்லுவோம்.
அதனால இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு நெறைய பேருக்கு ட்வின்ஸ் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. நீங்க ஒரு ஜாதகத்த பார்த்தீங்க, யாருக்கெல்லாம் இரட்டை குழந்தை இருக்கு அப்படின்னு பார்த்த ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு 60% இந்த மிதுன ராசி அன்பர்களா இருக்காங்க. அதனால குழந்தை பேர்ல பெரிய பிரச்சனைகள் வராது. இந்த திருவாதிரை நட்சத்திரம் ஒண்ணு இருக்கு மிதுன ராசியில. அவங்களுக்கு மட்டும் குழந்தை பேர்ல சில ப்ராப்ளம்ஸ் வருது. அவங்களுக்கு பூர்வ ஜென்ம கர்மா ஃபாலோ ஆயிட்டு இருக்கும். அதே பெண்களா இருந்தாலும் கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைனால குழந்தை பேர் பிரச்சனை வரும். மத்தபடி பார்த்தீங்கன்னா, ட்ரீட்மெண்ட்டுன்னு போயிட்டாங்கன்னா, கண்டிப்பா ட்வின்ஸ் பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு நெறைய இருக்கு. மிதுன ராசி நேயர்களுக்கு தொழில் அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க சார்? மிதுன ராசி அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்றுக்கு மேற்பட்ட தொழிலை செய்யக்கூடிய ஒரு மிதுன ராசி அன்பர்கள். ஒரே நேரத்தில 3 வேலையை செய்யக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குன்னா, இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு தான் இருக்கு. அதனால தான் ஒரு ஜாதகம் பார்க்கும்போது என்ன சொல்லுவோம்னா, மிதுன ராசியா இருக்கீங்க அப்படின்னா, ஒரு தொழில் பண்ணா பத்தாது. ஒரு தொழில் பண்ணா தோத்து போயிருவீங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தொழில் பண்றேன்னு சொல்லிட்டு அதில அதிக கவனம் செலுத்தி கடைசியில தோக்கக்கூடிய ஒரு நிலை இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு உண்டு. அதனால ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில். மினிமம் ஒரு 3 டாஸ்க் பெர்ஃபெக்ட்டா செய்வாங்க. மல்டி டாஸ்கிங் அப்படின்னா அந்த மிதுன ராசிக்கு தான் பொருந்தும். அத செய்து வெற்றியாளர்களும் நெறைய மிதுன ராசி அன்பர்கள் இருக்காங்க. மிதுன ராசி நேயர்களுக்கு வந்துங்க சார், வேலை அப்படிங்கிறது என்னவா இருக்குங்க சார்? இவங்கள பொறுத்தவரைக்கும் வேலை செய்யறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா, வேலை செய்யும்போது என்னன்னா, எப்பவுமே எல்லாருமே ஒரு டிஃபரெண்ட் ஃபீல்ட்ஸ்ல வொர்க் பண்ணுவோம். ஒரு ஆஃபீஸ்ல இருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, நீங்க ஒரே ஒரு ஸ்பெஷலைஸ்டா இருந்தா கூட, அதிலேயே வேற டீம் வச்சிருப்பாங்க. அந்த மாரி டீம் ஒர்க் செய்யக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி அன்பர்கள். எல்லார்கிட்டயும் ஜாலியா பழகி, ஒரு டீமா ஒரு வேலை செய்யக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குன்னு கேட்டா, இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்கு. அதனால நெறைய இடத்துல அந்த டீம் லீடரா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு நெறைய பேர் இருக்காங்க. மிதுன ராசி நேயர்களுக்கு வந்துங்க சார், ஒரு முதலீடுகள் பண்ணலாம் அப்படின்னா, எந்த துறை சார்ந்து முதலீடு பண்ணா அவங்களுக்கு ப்ராஃபிட்டா இருக்குங்க சார்? மிதுன ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம். அந்த ப்ராப்பர்ட்டின்னு சொல்லும்போது, விளைநிலங்கள் வாங்குவது சிறப்பு. ப்ராப்பர்ட்டில நெறைய வகை இருக்கு. அபார்ட்மெண்ட் வாங்கலாமா? தனி வீடு வாங்கலாமா? இல்ல வந்து ஒரு இடம் வாங்கலாம். இடம் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா, அது விளைநிலமா இருக்கலாமா? இல்ல விவசாய பூமியா இருக்கலாமான்னு இருக்கு. அப்ப நெறைய மிதுன ராசி அன்பர்கள் எதுல இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா, விவசாய பூமியில இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப நல்லது. அந்த விவசாய பூமியில இன்வெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, பெரிய லெவல்ல அவங்களுக்கு பிற்காலத்தில பெரிய லெவல்ல தொகை வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. முக்கியமா அந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு விவசாயம் பண்ணணும், வீட்ல செடி வைக்கணும், விவசாயம் பண்ணணுன்ற எண்ணங்கள் எப்பவுமே இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்கும். மிதுன ராசி நேயர்கள் வந்து சார், ஒரு சில விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். ஏதேனும் நபர்னால பிரச்சனை வரலாம் அப்படின்னா, பொதுவா அவங்க எந்த விஷயங்கள் யாரிடம் கவனமா இருக்கணுங்க சார்? மிதுன ராசி அன்பர்கள் அப்படின்னா, மேஜரா கவனமா இருக்க வேண்டியது கணவர்கிட்ட கவனமா இருக்கணும், மனைவி கிட்ட கவனமா இருக்கணும். அவங்களால ஒரு நம்பிக்கை துரோகம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதேபோல அவங்களால ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய ஒரு கடனோ, வேற ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் ப்ராப்ளமோ ஏதோ ஒரு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுல முக்கியமா பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி அன்பர்கள் சேரக்கூடாத ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசியும், மகர ராசி அன்பர்களும் சேரக்கூடாது. இந்த மிதுன ராசிக்கு இந்த 2 ராசி அன்பர்களும் கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு கடனையோ, ஒரு பொருளாதார பாதிப்பையோ, ஒரு சண்டையோ ஏற்படுத்தக்கூடிய முதன்மை ராசி எதுன்னு கேட்டா, இந்த விருச்சகமும், மகர ராசி அன்பர்களும். அவங்க கிட்ட ரொம்ப ஜாக்கிரதை இருக்கிறது முக்கியம். மிதுன ராசி நேயர்களுக்கு எதிரிகள் அப்படின்னா யாரா இருக்குங்க சார்? மிதுன ராசி அன்பர்களுக்கு எதிரி யாருன்னு கேட்டா பார்த்தீங்கன்னா, இவங்க ஜெயிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க ஏதாவது ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயத்த தப்பு பண்ணிடுவாங்க. தப்பு பண்ணிட்டு நீங்க போய் கேட்டீங்கன்னா, அத ரொம்ப கேஷுவலா பதில் சொல்லுவாங்க. அப்ப என்ன ஆகும்? ஒரு இடத்துல ஒரு ஆஃபீஸ்ல இருக்காங்க. நீங்க ஒரு தப்பு பண்ணிர்றீங்க. அங்க வந்து கேட்கும்போது நீங்க என்ன பண்ணணும்? அதுக்கான ப்ராப்பர் ரீசன்ஸ் குடுக்கணும். அந்த ப்ராப்பரான பதிலே குடுக்க மாட்டாங்க. எல்லாம் இவங்களுக்கு தெரியும் அப்படின்னு நெனைச்சிட்டு, நெறைய தவறுகள் செய்யக்கூடிய ராசியாவும் மிதுன ராசி அன்பர்கள் இருக்காங்க. மிதுன ராசி நேயர்களுக்கு வந்துங்க சார், ஹெல்த் அப்படிங்கிறது ஏதாவது குறைபாடுகள் இருக்கும் அப்படின்னா என்னவா இருக்குங்க சார்? மிதுன ராசி அப்படின்னாவே சைனஸ் ப்ராப்ளம் வரும் சார். சளி தொந்தரவு வரும். கேஸ்ட்ரிக் ட்ரபிள் வரும். அதேபோல கழுத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இல்லாத மிதுன ராசி அன்பர்கள் கிடையவே கிடையாது. இந்த 3 விஷயத்திலயும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தாங்க அப்படின்னா, பிரச்சனைகள் வராது. மிதுன ராசி நேயர்களுக்கு லக்கி கலர் அப்படின்னு என்னவா இருக்குங்க சார்? மிதுன ராசி அன்பர்களுக்கு லக்கி கலர் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, பச்சை நிறத்த பயன்படுத்தலாம். ஏன்னா ராசியாதிபதி புதன். புதன் அப்படின்னா பச்சைன்னு சொல்லுவோம். அப்ப அந்த பச்சை நிறத்த பயன்படுத்தும்போது பார்த்தீங்கன்னா, நெறைய மாற்றங்கள் இவங்களுக்குள்ளேயே நடக்கும். நெறைய பிரஷர்ஸ் குறையும். தேவையில்லாத பிரச்சனையில் ஈடுபடாம இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. மிதுன ராசி நேயர்களுக்கு வந்துங்க சார், லக்கி மோதிரம் அந்த ஜெம்ஸ்டோன்ஸ் அப்படின்னா என்ன சொல்லலாங்க சார்? மிதுன ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா, லக்கி மோதிரம் ஜெம்ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, கனக புஷ்பராகத்தை பயன்படுத்துவது சிறப்பு.
மரகத பச்சையை பயன்படுத்துவது சிறப்பு. இந்த கனக புஷ்பராகம் பயன்படுத்தினா என்ன ஆகும்னா, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் குறையும். மரகத பச்சையை பயன்படுத்தினாங்க அப்படின்னா, இவங்களுக்கு நெறைய பொருளாதார வரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நெறைய உண்டு. மிதுன ராசி நேயர்களுக்கு வந்துங்க சார், ஒரு லக்கி நம்பர் அப்டின்னா என்ன சொல்லலாங்க சார்? மிதுன ராசி அன்பர்களுக்கு லக்கி நம்பர் அப்படின்னு சொல்வது 5ஆம் எண்ணை பயன்படுத்தலாம் முதல்ல. இந்த 5ஆம் எண்ண பயன்படுத்த பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில இவங்க செய்யக்கூடிய தவறுகள் கண்டிப்பா குறையும். அதேபோல 3ஆம் எண்ணை பயன்படுத்தலாம். இந்த 3ஆம் எண்ணை பயன்படுத்த இவங்களுக்கு வேலையில பிரச்சனை வராது. தொழில்ல நல்ல ஒரு எதிர்காலம் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. மிதுன ராசி நேயர்களுக்கு வந்துங்க சார், ஒரு கோயில் வழிபாடு பண்ணலாம்னா என்ன சொல்லலாங்க சார்? மிதுன ராசி அன்பர்கள் கண்டிப்பாக செல்லக்கூடிய கோவில் எது அப்படின்னு கேட்டா, மலை மேல் இருக்கும் முருகன பெருமான வழிபாடு பண்றது நல்லது. முடிஞ்சா சுவாமிமலை முருகன வழிபாடு பண்ணாங்க அப்படின்னா, மிகப்பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. மிதுன ராசி நேயரோட வாழ்நாள் ராசி பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோங்க சார். கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் வந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம் சார்.